கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மிச்சல் சாண்டனர் ஐபிஎல் 2024 இன்னும் 2 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்க போது. சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி ஓப்பனிங் மேட்சாக பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் ஆடுறாங்க. சிஎஸ்கேவோட 4 பிளேயர்ஸ் பற்றி, அந்த ஃபாரின் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பேர் மிச்சல் சாண்டனர். மிச்சல் சாண்டனர் ஆடுவாரா மாட்டாரா, அவர் ஆட வைக்கணுமா இல்லை அவர் கண்டிப்பாக ஆடணும், இது மாதிரி பல பேர் பல கருத்துக்களை பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க. பல பேருக்கு பல டவுட்ஸும் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, சோ மிச்சல் சாண்டனர் பொறுத்த வரைக்கும் அவர் டெஃபினெட்லி என்னை கேட்டா அவர் ஆடணும் தாங்க. ஏன்னா அவரை மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயரை நீங்க டீம்ல வச்சுட்டு எடுக்காமலே இருக்கீங்க, அதுவும் பல வருடங்களா இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரி பிளேயர். ஓகே, சோ ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அவரும் அதை ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் போடக்கூடிய ஒருத்தர். நீங்க ரவீந்திர ஜடேஜா இருக்கிற டீம்ல மிச்சல் சாண்டனர் ஆடவே முடியாது, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். பட் ஆனாலுமே மிச்சல் சாண்டனர் அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் என்னை கேட்டால் நீங்கள் மிச்சல் சாண்டனர் ரவீந்திர ஜடேஜா பரவாயில்ல, ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்பின் பவுலர்ஸ் தான், இருந்தாலுமே ஆடலாம். இவன் போன வருஷம் கொஞ்சம் அதிக மேட்சஸே சிஎஸ்கேக்காக மிச்சல் சாண்டனர் ஆடினாருன்னு நினைக்கிறேன். டோட்டலாகவே அவரை சிஎஸ்கே வச்சிருக்காங்க. என்னை கேட்டால் பல வருடங்கள் சிஎஸ்கேல இருக்கிற ஒரு பிளேயர் மிச்சல் சாண்டனர் அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் மிச்சல் சாண்டனர் கண்டிப்பாக ஆட மாட்டார். பிகாஸ் ரச்சின் ரவீந்திராங்கிற இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் சேர்ந்துட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டெவான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரச்சின் ஆடியே ஆகணுங்கிற சிச்சுவேஷன் இருக்கு. அப்படிங்கிறதுனால இங்கிட்டு ரச்சின் ரவீந்திரா, அங்கிட்டு ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிற பட்சத்தில் மிச்சல் சாண்டனருக்கு அங்கே இடமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். பட் ஆனால் மிச்சல் சாண்டனர் ஒரு டீம் மேனுங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எம்எஸ் தோனி இதை அவங்களோட டீம் மீட்டிங்லேயே சொல்லியிருக்கிறதா ஒரு வாட்டி எல் பாலாஜி ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, எப்பவுமே ஒரு சீசன் முடிகிறப்போ எம்எஸ் தோனி எல்லாருக்கிட்டையும் பேசுவார் டீம் மீட்டிங்கில். அப்பையில ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுற ஒரு நேம் மிச்சல் சாண்டனர். அதனால தான் மிச்சல் சாண்டனருக்கு சிஎஸ்கேனா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தோனி சொல்லி தான் அனுப்புவார், அவர் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர், அவர் இருந்தால் கண்டிப்பாக ஆடி தான் ஆகணும். ஆனால் அவர் ஆட முடியாத சிச்சுவேஷன் டீமில் இருக்குங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஆனால் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே மாட்டார். எப்போ வேணுமோ அப்போ டீமுக்காக ரெடியாக இருப்பார். அது ஃபீல்டிங்கில் கூட அவர் அதை நிறைய டைம் பண்ணி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா தோனி சொன்னதா எல் பாலாஜி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ மிச்சல் சாண்டனர் பொறுத்த வரைக்கும் அவங்களாம் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரியும், ஓகே டீமில் இடம் இல்லை, இருந்துச்சுன்னா நம்ம ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்கேவும் அவரை பயங்கரமாக பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கிட்டே இருக்கிற இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, தீக்ஷனாக்கு பதிலாக மிச்சல் சாண்டனரை ஆட வைக்கணும். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். தீக்ஷனாவால் ஃபீல்டிங் பண்ண முடியாது, அவர் ஒரு ஒன் டைமென்ஷனல் பிளேயர், பவுலிங் மட்டும்தான் நல்லா பண்ணுவார். அதுவும் சேப்பாக் பிச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தான் இருப்பார். பட் ஆனால் சாண்டனர் இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக ஃபீல்டிங், பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் மிச்சல் சாண்டனர் விஸ் தீக்ஷனான்னு எடுக்கிறப்போ நானே தீக்ஷனாக்கு தாங்க போவேன். ஏன்னா தீக்ஷனா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ரிக்கை வச்சு அவர் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்துருவார். அதுவும் நீங்கள் சேப்பாக் மாதிரி பிச்சர்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உதவும். நம்மள்கிட்ட ஒரு நல்ல ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்னா தீக்ஷனா தான். மொயின் அலி இருக்காரு, பட் ஸ்டில் நான் தீக்ஷனாவை கொஞ்சம் ஹையாக ரேட் பண்ணுவேன். எஸ், அவரால் ஃபீல்டிங் ஒழுங்காக பண்ண முடியாது தான், பேட்டிங் பெருசாக ஆட மாட்டார் தான். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வர்றாரு. சின்ன பையங்க அவர் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்காரு, ரொம்ப ரொம்ப சின்ன பையன் ஆக்சுவலி அவர். ஸோ போக போக நிறைய கற்றுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் இருப்பார், சாண்டனர் இருக்க மாட்டார். பட் பார்க்கலாம், வேறு ஏதாவது பிக்சர்ஸ் மாறுறப்போ சாண்டனருக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னைய கேட்டால் இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ணிப்பேன். இந்த அடுத்த வருஷம்லாம் மெகா ஆக்ஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இன்னும் பல வருஷம் ஆனாலும் சாண்டனர் ஆடினாலும் ஆடலைனாலும் சிஎஸ்கேல தான் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஹி இஸ் அ டீம் மேன். ஓகே, பார்க்கலாம் இந்த சீசன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.